பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே. பார்வதி, பார்வதி. என்னங்க? அட சின்ன மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. எப்ப வந்தீங்க? இப்போதான் வந்தேன். என்ன மாப்பிள்ள நீங்க? நேத்து தான் பார்த்தோம். இங்க வரதுன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க எங்க கூட வந்திருக்கலாம்ல. அதில் எனக்கே தெரியாது நான் இன்னைக்கு இங்கே வருவேன்னு. திடீர்னு நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இதேமாரி கல்யாணம்னு சொன்னான். அதான் உடனே கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க மாப்பிள்ள. கல்யாணம் என்னைக்கு? அது இன்னும் 3 நாள் இருக்கு. அப்ப மாப்பிள்ள 3 நாள் வீட்ல இருப்பாரு. ஆமாம், மாப்பிள்ளை 3 நாள் வீட்டில் தான் இருப்பாரு. நைட்டுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சதா செய். அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதுவே சமைங்க, நான் அதுவே சாப்பிட்டுக்கிறேன். எனக்காக ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ண வேணாம். அவர் அப்படி தான் சொல்லுவார். நீ அவருக்கு பிடிச்சதே சம, நான் வேணா போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வரேன். மாமா, அதெல்லாம் வேணாம் மாமா, நீங்கள் இருங்க மாப்பிள்ள. சரிங்க, அப்ப நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. நான் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன். சரி பார்வதி, தனியாக உன்னால் செய்ய முடியலன்னா பாப்பாவை கூப்பிட்டுக்கோ. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் வேணா போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாமாம்மா, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்க. சரிங்க மாப்பிள்ள. சரி பார்வதி, நான் போயிட்டு வரேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. இவன் எங்கே இருக்கான்? கீழே இவ்வளோ சவுண்டு கேட்டும் என்னன்னு கூட வந்து பார்க்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா? ராதிகா, ராதிகா. அப்பாடா, அத்தையை கூப்பிட்டுட்டாங்க. இப்போ இங்கே வந்து தானே ஆகணும். ராதிகா. அம்மா கூப்பிட்டியா? ம், ஆமாம், கூப்பிட்டாங்க தான். சீக்கிரம் கீழே இறங்கி வா. கீழே கொஞ்சம் வாயேம்மா. இதோ வரேம்மா. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? நான் தான் ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. முகத்தில் இருந்த பிள்ளை குறும்பா மூடி கிடந்த ஜோடி திமிரா என்ன சொல்ல எப்படி சொல்ல எதுகமோன கைவசம் இல்ல உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி என் உச்சி வெகுதடி நீ சூரியனை சுட்டு விடும் தாமரையா என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோயினியா. ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் ஜெய் மா, எதுக்குமா கூப்பிட்ட? அங்க நின்னே கேட்டுட்டு இருக்க. இங்க வாடி, காஃபி போட்டிருக்கேன், அதை எடுத்துட்டு போய் மாப்பிள்ளைக்கு கொடு. என்ன மாப்பிள்ளையா? எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சா? மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுக்க சொல்றாங்க. மா, மாப்பிள்ளையா? யாருமா அது? வீட்டுக்கு சின்ன மாப்பிள்ளை வந்திருக்காரு, யாருன்னு கேட்டுட்டு இருக்க? அங்கதானே ஹால்ல தானே இருக்காரு, ஏன் நீ பார்க்கலையா? இங்க வா, வந்து காஃபி எடுத்துட்டு போய் அவருக்கு கொடு. என்ன சின்ன மாப்பிள்ளையா? இவனா? இவன் இங்க என்ன பண்றான்? நேத்து அவ்வளவு வசனம் பேசினா, என்னாலதான் நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்க, அதனால கொஞ்ச நாளைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே மறுநாளே வந்து நிக்கிறான். இதுல உனக்காக நான் அனுக்கிட்ட வேற பேசினேன், நீ இவ்வளவு தூரம்லாம் ரிஸ்க் எடுத்து வரமாட்டேன்னு. ஆனா இப்படி அடுத்த நாளே வந்து நிப்ப நான் எதிர்பார்க்கலடா. ஹாய். மூஞ்ச பாரு. இவன் என்ன ரொம்ப நேரமா கீழே பார்த்துட்டு இருக்கான்? ஐயோ, இவன் இருப்பா, நான் எதிர்பார்க்கலையே. அம்மா கூப்பிட்டதால ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தது, அப்படியே வந்துட்டேன். அதுவும் நைட்டியோட. என்ன பண்றது, ஒரே அசிங்கமா இருக்கே. ராதிகா ஓடிடு. ஏய், ஓடிட்டா. பரவாயில்ல, என் முட்டைக்கண்ணி நைட்டியில கூட அழகா தான் இருக்கா. மாப்பிள்ள. அத்தை. இந்தாங்க காஃபி குடிங்க. கொடுங்க அத்தை.
மாப்பிள்ள நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ மேல ரூம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னான். அதான் நான் கூப்பிட்டு வரல. அதான் நானே காஃபி எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ அத்தை, இதுல என்ன இருக்கு? இதுவும் நம்ம வீடு தானே. சரிங்க மாப்பிள்ள, நீங்க காஃபி குடிங்க. ஆ சரிங்க அத்தை. அத்தை, நான் கொஞ்ச நேரம் ரூம்ல இருக்கேன். மாமா வந்தா சொல்லிடுங்க. ஆ சரிங்க மாப்பிள்ள, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அவர் வந்தா சொல்றேன். மா மா ஏண்டி கத்துற? பக்கத்துல தானே இருக்கேன். சரி நான் கத்தல. ஆமா இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாரு? அதாம்மா அத்தானோட தம்பி. அவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? சின்ன மாப்பிள்ளையா? ஆமா சின்ன மாப்பிள்ளை. ம் ஆமா சின்ன மாப்பிள்ளை தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரா? அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ கல்யாணமா இன்னும் 3 நாள்ல. அதான் அவர் கல்யாணத்துக்காக வந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் இங்க ஒருத்தர் இருக்கார்ல, கல்யாணத்துக்கு கூட இங்க வந்தாரே, கிரண் கல்யாணத்துக்கு. ஆமா ராகுல் அண்ணா. ஆ அந்த தம்பி தான். அந்த தம்பி ஏதோ கடை விஷயமா 2 நாள் வெளில போயிருக்கான். அதான் மாப்பிள்ளை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு நின்று இருக்காரு. அப்பா பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஓஹோ, அந்த ஃப்ராட் இதை சொல்லி தான் உள்ள வந்திருக்கா? டே ஃப்ராடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ ஏன் இங்க வந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதுக்கு இங்க வரணும்? அவங்க ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லையா? அங்க போக சொல்ல வேண்டியதானே? இல்ல வேற எங்கேயாவது ரூம் எடுத்து இருக்க வேண்டியதானே? ஐயோ, கோவத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம வாய் விட்டுட்டேனே. அம்மா மூஞ்சி வேற ரெட்டா இருக்கு. இல்லம்மா, ஏதோ ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டேன். அதானே, நம்ம வீடு இவ்ளோ பெருசு இருக்கும்போது என்ன வேற எங்க தங்குறது? நம்ம வீட்ல இருக்கிறது தானே முறை. அப்பாடா, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அப்பாவும் இதே சொல்லி தாண்டி கூட்டிட்டு வந்தாரு. அவரு கூட வெளியில எங்கேயோ தங்குறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாராம். அப்பதான் என்ன மாப்பிள்ள இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, நீங்க போய் வெளில தங்கலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. அதாம்மா, இவ்வளோ பெரிய வீடு இங்க இருக்கும்போது அவர் வெளில போய் தங்கினா நல்லாவா இருக்கும்? அத்தை மாமாலாம் என்ன சொல்லுவாங்க? அக்காவுக்கு தெரிஞ்சா அக்கா கோவப்பட மாட்டாளா? ஆமா, அக்கா கோவப்பட மாட்டாளா? என் கொழுந்தனார் அங்க வந்திருக்காரு, நீங்க கண்டுக்கவே இல்லைன்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாடி. ஆமாம்மா, சண்டைக்கு வருவா. அப்பா பண்ணது கரெக்டு தான் இல்லம்மா? ஆமா. சரிங்கம்மா, நீங்க வேலையை பாருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். சரிம்மா. ராதிகா. சொல்லுங்கம்மா. தம்பி ஃப்ரெண்டு வீட்டில் தங்கலான்னு அப்படியே வந்துருச்சு போல. துணிலாம் எதுவும் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல. அதனால கிரண் கல்யாணத்துக்கு வந்தப்ப நான் துணியெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அது எல்லாத்தையும் துவைச்சி மடித்து வச்சிருக்கேன். அங்கே துணி மடித்து வைப்போம்ல, அந்த ரூமில். நீ அந்த துணியெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போய் தம்பிகிட்ட கொடுக்குறியா? குளிச்சுட்டு துணி மாற்றிக்கும். அவ்வளோதானம்மா, இதை கூட நான் செய்ய மாட்டேனா? இதோ எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? ஃப்ராடு, உனக்கு நான் வேலை செய்யணுமா? இரு வரேன். நீங்க சமையல் வேலை பாருங்கம்மா. நான் போய் துணி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் என்னோட வேலையை முடிச்சுட்டு நைட்டு சமைக்கிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். சரிம்மா, நீ போ. சரிம்மா. என் தங்க புள்ள, என் சின்ன புள்ள தான் எல்லாத்துலயும் கெட்டிக்காரி. அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு உதவி பண்றதா சொல்லியிருக்கா. இவன் மட்டும் இந்த சின்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எனக்கு அதை விட நிம்மதி வேற எதுவுமே இல்லை. என் 2 பொண்ணுங்களும் நல்ல வீட்டில் நான் கட்டி கொடுத்துட்டேன்னு சந்தோஷமா இருப்பேன். இவ வேற ஒத்துப்பாளோ என்னன்னு தெரியல. சரி, பேசி பார்ப்போம். இந்த ஃப்ராடுக்கு வேலை செய்யறதுக்கு வேற ஒரு ஆளு. இப்போ எப்படி உள்ள போறது? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி போவோம். என்ன மச்சான், ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? என்ன மச்சானா? அப்ப கண்டிப்பா ராகுல் அண்ணா தான். சரி ராதிகா, அவன் என்ன பேசுறான்னு கேளு. என்ன மச்சான், எனக்காக இது கூட பண்ண மாட்டியா என்ன? ஆமாண்டா, எனக்கு இதான் வேலை பத்தியா? ஆனா உன்ன மாதிரி எவனும் கிடையாதுடா. இது என்னடா புதுசா ட்ரெண்டிங்கு? எல்லாரும் ஃபிகரை பார்த்தா தான்டா ஃப்ரெண்டை கட் பண்ணி விடுவான். ஆனா நீ உன் மாமனாரை பார்த்ததும் என்ன கட் பண்ணி விட்டுட்ட. இல்ல, நல்லா இருக்குல்ல, புது ட்ரெண்டிங் வச்சு ஃபிகரை பார்த்து ஃப்ரெண்டை கட் பண்ணி விடுறதெல்லாம் அந்த காலம். இப்போ மாமனாரை பார்த்து ஃப்ரெண்டை கட் பண்ணி விடுறதெல்லாம் இந்த காலம். அதுவும் இந்த மனோஜோட ஸ்டைல் மச்சான். அப்போ பரவாயில்ல மச்சி, நான் தொடச்சிக்கிறேன். ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா?
மச்சான் அதெல்லாம் இருந்தா இந்த உலகத்துல வாழவே முடியாதுடா. உன்னாலாம் திருத்தவே முடியாது. இவ்வளோ பொய் சொல்லி டிராமா பண்ணி இப்ப எதுக்குடா அங்க போய் உக்காந்துருக்க? என்ன மச்சான் அப்படியே தெரியாத மாதிரியே கேக்குற? என்னாலதான் அவளை பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன்டா டேய், நீ அந்த அளவுக்கு டயலாக் பேசிட்டு வந்த, என்னால தான் நீ டிஸ்டர்ப் ஆயிட்ட, அதனால கொஞ்ச நாளைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அவ்வளோ சொல்லிட்டு மறுநாள் இப்படி வந்து நிக்கிற வெக்கம் கெட்டவனே. என்ன மச்சான் பண்றது? என்னால அவளை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அதுவும் இல்லாத ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. ஆ தூ, உன்னெல்லாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ வரும்னு நினச்சிருந்தீன்னா டைரெக்டாக நீ வீட்டுக்கே வந்திருக்கலாமே. அப்புறம் எதுக்கு இந்த ட்ராமா? அவர் ஸ்கூல் முன்னாடி போய் நின்று அவரையே உன்னை கூட்டிகிட்டு வர மாதிரி பண்ணியிருக்க. என்னடா ராகுல், நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்க. இப்போ நானே டைரெக்டாக வீட்டுக்கு வந்தேன்னா வச்சுக்கேன், அவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா நேற்று தான் இவரை பார்த்தோம், இவர் பின்னாடியே வந்துட்டாரு அப்படின்னு என் மேலே சந்தேகப்பட மாட்டாங்க? அதான் அவர் ஸ்கூல் போகிறத காலையிலே நான் பார்த்தேன். அவர் வண்டியில் தான் வருவாருன்னு நினச்சேன். ஆனால் வண்டிலையும் வரல, கார்லேயும் வரல, பஸ்ஸில் தான் வந்தார். சரி ஓகே, எப்படி ஈவினிங் இந்த சைடு தானே வந்தாகணும், அதான் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணேன். அவர் வர டைமாக பார்த்து பின்னாடி திரும்பி சவுண்டாக பேசினேன். என் குரலை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் அவரே வந்து பேசினாரு. அப்புறம் அவரே வந்து கேட்டார், என்ன மாப்பிள்ள இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு தான் சொன்னேன், இல்லாத ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லி வர சொன்னாங்க மாமா. இந்த ராகுல் பையன் ஏதோ கடை விஷயமா வெளில போயிட்டான், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த ஹோட்டல் புக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாமான்னு சொன்னேன். உடனே அதை கேட்டுட்டு கோவப்பட்டு, என்ன மாப்பிள்ள நம்ம வீடு இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நீங்கள் போய் ஹோட்டலில் தங்கலாமா, எத்தனை நாள் வேணாலும் தங்குங்க அப்படின்னு சொல்லி கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டார் மச்சான். அட வெக்கம் கெட்டவனே, இதுக்கு பேசாம எங்கேயாவது போய் தொங்குடா. நீ என்ன வேணா சொல்லு மச்சான், என் முட்டைக்கண்ணிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அவன் என் உசுறு மச்சான், அவளுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா என்ன? நீ என்ன வேணா பண்ணுடா, அதுக்கு ஏன்டா என்ன இழுத்து விட்ட? நான் இங்கே தானடா இருக்கேன். நீ பாட்டுக்கும் நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட. நாளை பின்ன அவர் என்னை எங்கேயாவது பார்த்தாருன்னா நான் என்னடா பண்ணுவேன்? என்ன அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டாரு. ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம், ஒன்றும் சூடு சொன்னால் எதுவுமே கிடையாது. எல்லாரும் பொண்ணை தான் கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க, நீ பொண்ணோட அப்பாவே கரெக்ட் பண்ணுற. ஆனால் ஒன்றை மாதிரி எவனும் இருக்க மாட்டான்டா. எல்லாரும் பொண்ணை தானடா கரெக்ட் பண்ணுவாங்க. நீ என்னடா டிஃப்ரெண்டாக பொண்ணோட அப்பாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க? பொண்ணையும் கரெக்ட் பண்ணணும் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி பொண்ணோட அப்பாவை, அதான் என் மாமாவை கரெக்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல, ஈஸியாக என்னோட வேலை முடிஞ்சிடும். அதான். அட பாவி, நீ இவ்ளோ பெரிய ஃப்ராடாடா. நான் கூட ஏதோ சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சா நீ இவ்ளோ திலுமிலு வேலை பண்ணிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு கேட்டுட்டு இருந்தோம், அவ்வளவுதான் பைத்தியமே பிடிச்சிரும். ராதிகா, உள்ள போய் பாத்துரு. ராதிகா, நீயா? நீ எப்போ வந்த? டேய் மச்சான், நீ பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாடா. நான் இங்கே எங்கள் மாமா வீட்டில் தான் இருக்கேன். நீ வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உன்னை பார்க்க வரேன். அதுக்கப்புறம் நம்ம அவன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாம், சரியா? ராதிகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த? நானா? என் ஃப்ரெண்டு ராகுல். அவன் தான் வெளியில் போயிருக்கான்ல, வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கான். அதான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாடான்னு சொல்லி அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். டேய், நீங்க எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்ததை நான் வெளில இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன என்ன கேட்டுட்டு இருந்த? நான் ஜஸ்ட் சும்மா அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதை கேட்டுட்டு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. டேய், நான் தான் நீ பேசிட்டு இருந்ததை வெளில இருந்து கேட்டேன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா நீ நடிக்கிற பத்தியா? நீ சரியான ஃப்ராடுடா. கேட்டுட்டியா? எல்லாமே கேட்டுட்டியா? எல்லாமே கேட்டுட்டேன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தேன், நீ இன்னும் என்னென்ன பேசியிருப்பியோ. அதெல்லாம் கேட்க வேணாம் தான் உள்ளேயே வந்தேன். சரி விடு, ஏன் பொண்டாட்டி தானே கேட்டா, இதுல என்ன இருக்கு? என்ன பொண்டாட்டியா? யாருக்குடா பொண்டாட்டி? நீ. எனக்கு எனக்கு தான் நீ பொண்டாட்டி. இருடா, நீ இப்ப பேசினால அது எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட போய் சொல்ற. இரு. ஏய், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதடி.
அப்புறம் அவர் என்னை தப்பா எடுத்துப்பாரு. அவர் உன்னை தப்பா எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான்டா நான் போய் சொல்றேங்கிறேன். இரு, நான் போய் எல்லாத்தையும் சொல்றேன். சரி போ, போய் சொல்லிக்கோ. என்ன சொல்லிக்கோவா? உனக்கு பயமா இல்லையா? நான் சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல. ஏய், என்ன வேணா ஆகட்டும்டி, நீ தாராளமா போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் நானும் உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். ஆ? நீ என்ன சொல்லுவ? உங்க அப்பா கிட்ட சொல்ல எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சியா? எனக்கு எங்க அப்பா கிட்ட சொல்ல இருக்கு. ஏன்னா நீ ஃப்ராடு பண்ணி தானே இங்க வந்த. அப்படி இருக்கும்போது நான் எங்க அப்பா கிட்ட சொல்றது ஓகே. நீ எங்க அப்பா கிட்ட என்ன சொல்லுவ? அப்படி எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு உனக்கிட்ட என்ன இருக்கு? இன்னிக்கிட்ட நிறையவே இருக்கு சொல்றதுக்கு. அதுல ஒன்று சொல்லட்டுமா? ஏய், இப்ப எதுக்கு நீ எழுந்திருச்சு பக்கத்துல வர? நீ அங்க இருந்தே பேசு. அங்கிருந்து பேசினா சரியா கேட்காதுடி, அதான் பக்கத்துல வந்து பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லட்டுமா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நான் கிளம்புறேன். ஏய், ஓவரா பண்ணாது, இங்க வாடி. இங்க பாரு, நீ போய் மாமா கிட்ட நான் பேசினது எல்லாத்தையும் போய் சொன்னேன்னு வச்சுக்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? மாமா என்னை இங்க வர சொல்லி அதுவும் ஐடியா கொடுத்ததே நீ தான் சொல்லுவேன். யாரு? நான் உனக்கு ஐடியா கொடுத்தேன்? ம், நீ எனக்கு ஐடியா கொடுக்கலதான், ஆனா நான் அப்படிதானே சொல்லுவேன். சரி, நீ இங்க இருந்து கிளம்புற வரையும் இங்க நடந்ததை நான் எதுவுமே எங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். அமைதியா இருந்துட்டு கிளம்பிடு. அது குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் இருந்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் கையிட. ஏய் இருடி, நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவனை தாங்கி பிடிக்கிறேன், உடனே விட சொல்ற. ராதிகா, ராதிகா, கொஞ்சம் கீழே வாயேன். ஐயோ, அத்தை வேற எவ்வளோ நாள் கழிச்சு உன்னை தாங்கி பிடிச்சி மேலே ஃப்ளவர்லாம் வச்சு பக்கத்தில் பட்டர்ஃப்ளை ஹார்ட்லாம் விட்டனேடி, இப்படி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. உங்க அம்மாவை. என்ன? எங்க அம்மாவை? ஒன்றும் இல்லை, அதான் உங்க அம்மா கூப்பிடுறாங்களே, போ போ. ராதிகான்னு சொன்னா ஒருவேளை மாட்டிக்கிட்டானோ? மாட்டட்டும், நல்லா மாட்டட்டும். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டாமையே போயிடுவான். அப்பதான் என்னோட கஷ்டம் தெரியும். நல்லா மாட்டிட்டு மொழிடா. ஏய், நில்லுடின்னு சொல்றல. முடியாது, நிக்க முடியாது. என்னாச்சு? என்ன கத்திட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அதை ஏன் கேக்குற? சரி, நீ எங்க போயிட்டு வந்த? நிலா வீட்லயே இருக்கவும் ரொம்ப போர் அடிக்குதுன்னா அதான் அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி. ஆஃபீஸ்ல இருந்து வந்து ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே போயிருக்க? இன்னைக்கு நான் லேட்டாக தானக்கா வந்தேன். வந்ததும் சொன்னான், சரி அப்படியே போயிட்டு வந்து அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிக்கலான்னு அப்படியே நான் போயிட்டு வந்துட்டேன். சரி 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 அண்ணி, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அட ஏன் இல்ல, நீ வேற. ஏன்க்கா என்னாச்சு? அதை நீயே அவகிட்ட கேளு. சஸ்திகா செல்லம், என்னடாச்சு? என்ன? நான் வீட்டை விட்டு போறேன். என்ன சொன்ன? அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கலையாண்டா, அதான் அவ இங்க இருந்து போறாளாம். சஸ்திகா, என்னடா இது? என்ன இது? ஏன் என்னாச்சு? இப்போ எதுக்கு நீ வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க? மாமா, எனக்கு அம்மாவை பிடிக்கவே இல்ல. இப்பலாம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கறாங்க. எப்ப பார்த்தாலும் அப்பாவே தான் கண்டுக்கறாங்க. என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கறாங்க. ஸ்கூலுக்கும் என்னை கிளப்பி விட மாட்டேங்கறாங்க. பாட்டி இல்லனா அத்தை தான் பண்றாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் அப்பா கூடயே இருக்காங்க. நான் தூங்கவும் கூட உங்க கூட இல்லனா பாட்டி தாத்தா கூட தான் தூங்குறேன். இவங்க கூட தூங்கவே கூடாதுன்னு சொல்லி திட்டுறாங்க.
சஸ்திகா, அப்படிலாம் இல்லடா. இல்ல மாமா, அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே இல்ல. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். போறேன்னா எங்கடி போற? நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவேன். முளைச்சி 2 இலை விடல, அதுக்குள்ளே உனக்கு ஃப்ரெண்டு? அது என்ன நீ முளைச்சி 3 இலை விடலன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன புதுசா 2 இலை விடலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பவே இப்படி பண்ணுது, இதுல முளைச்சி இதுக்கு 3 இலை வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நம்மளெல்லாம் அவ்வளோதான். சஸ்திகா, வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற, ஏன் உனக்கு இந்த அத்தையை பிடிக்கலையா? நீ வீட்டை விட்டு போயிட்டீன்னா அத்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அத்தை பாவம்ல. ஆமால, நான் போயிட்டேன்னா அத்தை பாவம். அத்தை யாருக்கு கதை சொல்லும், யார்கிட்ட பேசும்? அத்தை பாவம், நான் யாருக்கு கதை சொல்லுவேன், நான் யார்கிட்ட பேசுவேன்? அது மட்டும் இல்லாம வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி பாப்பாவும் வெளில வந்தா உன்னை கேட்கும்ல, அப்ப நான் என்ன சொல்லணும்? பாவம் இல்ல குட்டி பாப்பா. ஆமா, பாவம் குட்டி பாப்பா. ஆனா அம்மா, எனக்கு பிடிக்கல இங்க இருக்க, நான் போறேன். டே அர்ஜுன், வந்துட்டியா? வந்துட்டேம்மா. சரிடா, நீ போய் குளிச்சிட்டு வா, உனக்கு பிடிக்கும்னு பூரி சுட்டிருக்கேன். பாட்டி பூரி சுட்டிருக்காங்களா? ஐயோ, இப்போ நான் வெளில போயிட்டேன்னா என்னால பூரி சாப்பிட முடியாதே. இப்போ என்ன பண்றது? பூரி எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எனக்கு பூரி சாப்பிடணும். நான் இப்போ வீட்டை விட்டு போயிட்டேன்னா எனக்கு பூரி தர மாட்டாங்களே. இன்னைக்கு நம்ம பூரி சாப்பிடுவோம், நம்ம வேணா நாளைக்கு வீட்டை விட்டு போய்க்கலாம். அத்தை, நீங்க சொன்னீங்கல்ல குட்டி பாப்பா பாவம்னு, அதனால நான் வீட்டை விட்டு போகல, நான் இங்கே இருக்கேன். சரிடா தங்கம், இந்த அத்தைக்காக நீ வீட்டை விட்டு போகல, என் செல்லம். பாட்டி, எனக்கு பூரி வேணும், எனக்கும் கொடுங்க. பாத்து போ. பாத்தியாடா அவளை, இவ்வளோ நேரம் எவ்வளோ வீரப்பா பேசிட்டு இருந்தா. அம்மா கூப்பிட்டு பூரி சுட்டிருக்கேன் சாப்பிடவான்னு கூப்பிட்டதும் எப்படி ஓடிட்டா பத்தியா? சரி விடுக்கா, அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் நீ ஏன் அவளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? எப்பவும் உன் கூடயே இருந்தவ, இப்போ நீ அவாய்ட் பண்ணுறதால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்க்கா. யாரு அவளாடா? நீ வேற. அண்ணி, உங்களோட நிலைமை எனக்கு என்னன்னு புரியுது. இவரால் புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன். சரி டேய், நீ போய் குளிச்சுட்டு வா, நான் அவளை போய் பார்க்குறேன். சரிக்கா. அடியே, இப்போ எதோ சொன்னியே, என்னால் புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். என்ன உன்னால் புரிஞ்சுக்க முடியும்? நீ புரிஞ்சுக்கிறத ஏன் என்னால் புரிஞ்சுக்க முடியாது? உங்கள் அக்காவும் மாமாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதான். அவங்க எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்காங்க, இதில் புதுசாக சொல்ல என்ன இருக்கு? நான் சொன்னது கரெக்டு தானே? என்ன கரெக்டு? உங்களால் எதுவும் புரிஞ்சுக்க முடியாது, டியூப்லைட் நீங்கள், அதான். ஏய், ஏல்ல பிஎல்ல, போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நீ வரல? நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லடி, நீயும் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கல, வெயில் வேற ரொம்ப அடிக்குது, பாரு உனக்கு எப்படி வேர்த்து கொட்டி இருக்குன்னு. வா, நம்ம 2 பேர் சேர்ந்தே குளிக்கலாம். ஐயடா, ரொம்ப தான். போ. என்னடி? ஒன்றும் இல்லை, போ போ. என்னாலாம் குளிக்க முடியாதுப்பா, நீ தனியாகவே போய் குளி. கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது யாராவது தனியாக குளிப்பாங்களா? அதெல்லாம் குளிக்கலாம், போய் குளிங்க, கையெடுங்க. அத்தை கூப்பிடுறாங்க, நான் அங்கே போகிறேன். சொல்லுங்க மேடம், இப்பதான் எனக்கு கால் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சா? ஏன் நான் ஃபோன் பண்ணலைன்னா என்ன, நீ பண்ண வேண்டியதானே? எனக்கு வேலை இருக்கு, நான் பிஸியா இருப்பேன். நீ வீட்டில் வெட்டியா தானே இருக்க, ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஆமாண்டி, நான் வீட்டில் வெட்டியா இருக்கேன். 2 நாள் ஃப்ரீயா இருக்கலாம், நீங்க வந்தா அப்பயும் என்ன விடுறியா? உனக்கு கொடுத்த வேலையை ஏன் தலையில கட்டுற? உன் வேலையும் நான் இங்கே சேர்த்து பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுவடி, சொல்லுவ நான் வெட்டியா இருக்கேன்னு. சரி சரி, விடு விடு. இப்போ அதெல்லாம் கேட்டாங்களா? சாப்பிட்டியா? ஆவுன்னா இப்படியே சொல்லி சமாளி, வேற என்னடி பண்றது? சரி அதெல்லாம் விடு. சாப்பிட்டியா என்ன?
இல்லடி இன்னும் சாப்பிடல. நான் சும்மா அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இனிமே தான் போய் சாப்பிடணும். சரி சரி. நீ சாப்பிட்டியா? ம், நான் சாப்பிட்டேன். அப்புறம் அனு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? சாரி சாரி, சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு விதமான இன்ப அதிர்ச்சி. இன்ப அதிர்ச்சிலாம் இல்லை, பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஏய், என்னடி உளர்ற? அனு, நீ வீடியோ கால் பண்ண. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உனக்கு அவங்கள நான் காட்டுறேன். இல்லடி, நீ வீடியோ கால் பண்ண. சரிடி, பண்றேன். அப்படி யாருடி அந்த கெஸ்ட்? ம், நீயே பாரு யாருன்னு. ம், ஆஹா, ஆட்டுக்கல் பாயாவா? அப்புறம் சப்பாத்தி, ஜீரா ரைஸு, டாலு, அப்புறம் சாலடு, அப்புறம் இன்னும் 2 குருமாவா? ம், பரவாயில்லடி. நைட்டு டின்னர் பா, பயங்கரமா இருக்கு. என்ன? ஐயோ, இருடி, ஒழுங்கா காட்டுறேன். இப்ப தெரியுதா? ஏய், என்னடி நடக்குது அங்க? ப்ரோ எப்படி அங்க? ஐயோ அத்தை, போதும் அத்தை, சத்தியமா இதுக்கு மேல முடியல. எதுக்கு இவ்வளோ பண்ணீங்க? அட என்ன மாப்பிள, வயசு பையன் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கிறது இல்லையா? சாப்பிடுங்க. என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு போதும் போதுங்கிறீங்க? சாப்பிடுங்க. இதெல்லாம் யாருக்கு பண்ண? உங்களுக்காக தானே. நல்லா அள்ளி சாப்பிட்றத விட்டுட்டு. ஐயோ மாமா, நீங்களாவது அத்தைக்கிட்ட சொல்லுங்க. சத்தியமா எனக்கு போதும், வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு மாமா. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. அட என்ன மாப்பிள்ள நீங்க, வயசு பையன், இன்னும் 2 வருஷம் போனா கல்யாணமே பண்ண போறீங்க. கோழி கொத்துற மாரி சாப்பிட்டா உடம்புல எங்கிருந்து வலு வரும்? நல்லா இப்பவே சாப்பிட்டு உடம்ப தேத்துனா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். என்ன மாமா? என்னங்க, சும்மா இருங்க. அவர் ஏதோ சொல்றாருப்பா, நீ நல்லா அள்ளி சாப்பிடுப்பா. சரிங்க அத்தை, ஆனா கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். இதுக்கு மேலலாம் என்னால முடியாது. சரிப்பா, நீ சாப்பிடு. ஏ ராதிகா. ஆ, என்னம்மா? ஃபோன் என்ன பார்த்துட்டு இருக்க? சாப்பிடலையா நீ? ஆ, சாப்பிட்றேம்மா. நான் உன் கூட சாப்பிட்டுக்கிறேன். அனு பேசிட்டு இருக்கா, அதான். அனுவா? சரி சரி. அப்ப நீ ஏன் கூடயே சாப்பிட்றியா? ஆ, ஆமாம்மா. நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். அப்புறம் நீ தனியா தானே சாப்பிடணும். சரிம்மா. நீங்க ஏன் இந்த தனியா உட்காந்து சாப்பிடுறீங்க? எங்க கூடயே உட்காந்து சாப்பிடலாம். இல்லப்பா, கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ராதிகா கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னத்த நீங்க கரெக்ட் டைமுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டீங்களா? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் மாப்பிள்ள, இவ எப்பயுமே கேட்க மாட்டேங்கிறா. நாங்க 2 பேர் இருந்தா கூட எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவளும் சாப்பிடலாம்ல, ஆனா அவ அதை பண்ண மாட்டேங்கிறா. எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னத்த நீங்க, வீட்டில் நிறைய பேர் இருந்தா சரி, வேலை இருக்கு நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். யாருமே இல்லை, 1-2 பேர் தானே, அழகா எங்க கூடயே உட்காந்து சாப்பிடலாம். அது எவ்வளோ நல்லா இருக்கும். நாளைக்கு உங்க கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடுற மாப்பிள்ள. நீங்க இப்ப சாப்பிடுங்க. சரிங்க அத்தை. ப்ரோ இங்க தானே இருக்காரு, அங்க எப்படி வர முடியும்? ம், இல்லாத ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அதனால வந்திருக்காரு. அட பாவி, நீட்டு அவ்வளோ டயலாக் சொன்னேன்னு சொன்ன. இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலா இரு, என்ஜாய் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். அது வரையும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா, இப்போ பார்த்தா மறுநாளே அங்கே இருக்காரு. இந்த ஒன்று சொல்லுவாங்கல்ல, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆள் குடிக்கலனாலும் அதோட பேச்சு விடிஞ்சா போச்சு, அந்த மாதிரி தான். அம்மாவும் அப்பாவும் ரொம்ப விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. பின்ன கவனிக்காம வீட்டோட சின்ன மாப்பிள்ளையாக போறவரு கவனிச்சு தானே ஆகணும். இது ப்ரோக்கு தெரியுமா? இல்ல இல்ல, வாய்ப்பே இல்லை. இன்னும் தெரியல. தெரிஞ்சிருந்தாதான் சார் இந்நேரம் ரெக்க கட்டி பறந்துருப்பாரே. அதுவும் கரெக்டு தான். தெரிஞ்சிருந்தா எதுக்கு இவ்வளோ போய் சொல்லிட்டு வரணும்? டைரக்டாவே உன்னை தான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டே வருவாரு. நீ இப்போ என்ன பண்ண போற? எப்படியும் நீங்க கிளம்பி வர வரைக்கும் சார் அது இதுன்னு போய் சொல்லிட்டு அங்கதான் இருக்க போறாரு. எப்படியும் உன்னை சும்மாலாம் விட மாட்டாரு, ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அதுவும் லவ் டார்ச்சர். ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு தான் இங்கே வந்தேன். ஈவினிங் வந்ததும் கடுப்பாக தான் இருந்துச்சு, கோவமும் வந்துச்சு தான். ஆனால் அதுக்கப்புறம் எனக்காக தானே வந்திருக்கான் அப்படின்ட்டு மனசுக்குள்ள லைட்டாக சின்னதாக ஓரமாக ஒரு சந்தோஷம். ஆஹா, நானும் வர வர ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான்ல. அவனும் தெரியாமல் தானே பண்ணான். எத்தனையோ தடவை வந்து சாரி கேட்டான். ஆனால் நான் தான் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன்.
இப்பவாது புரியுதே, நீ ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. பாவம், அவர் எங்க பார்த்தாலும் உன்கிட்ட சாரி சாரின்னு கேட்குறாரு, அடி வாங்கிட்டாரு. இதுக்கு மேலே என்னடி வேணும்? இதுக்கு மேலே ஒன்றும் வேணாம். நான் இருக்கிற வரையும் கண்டிப்பாக அவர் இங்கே தான் இருப்பார். ஸோ நான் என்னோட காதலை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்திக்கிறேன். ஏய் பார்த்துடி, பாவம் என் ப்ரோ. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ராதிகா, நீ வா, வந்து சாப்பிடு. இதோ வரேம்மா. சரிடி, நான் காலையில் பேசுகிறேன். பார்த்து பத்திரமா இரு, சரியா? சரிடி, நீ போய் சாப்பிடு. அப்புறம் பார்த்து பத்திரம். எனக்குலாம் என்னடி ஆக போகுது? நான் நல்லா தான் இருப்பேன். நான் ஒன்றை சொல்ல, என் ப்ரோவா சொல்கிறேன். பார்த்து பத்திரம். அடிங்க. சரி, ஓகே, பாய். காலைல ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் என்னோட வேலையை முடிச்சு கொடுத்துரு. முடிச்சு கொடுக்குறேன். பாய், குட் நைட்.